அனைவருக்கும் வணக்கம். பார்வை மாற்றுத்திறனாளிகள் பெரும்பாலும் ஸ்க்ரைபை வச்சு தான் எழுதுவாங்க. ஸ்க்ரைப்ன்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். ஸ்க்ரைப் அப்படின்னா பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை உள்ளவர்கள் வினாத்தாள் படிப்பாங்க, கொஸ்டின் பேப்பர் படித்து காட்டுவாங்க. அதுக்கு பார்வை இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் சொல்லுவாங்க. அதை பார்வை உள்ளவர்கள் ஆன்சர் ஷீட்டில் எழுதி கொடுப்பாங்க. இதுக்கு அரசாங்கம் ஒரு தேர்வுக்கு 300 ரூபாய் அப்படின்னு அவங்களுக்கு பேவும் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஸ்க்ரைபிங் மெத்தட். இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம், பொது தேர்வுகள் எல்லாமே எழுதுகிறோம். நம்ம பொறுத்தவரை ஸ்க்ரைபை பொறுத்த வரைக்கும் பார்வை உள்ளவர்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம். மாணவன் சொல்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதை பொறுமையாக உட்காந்து எழுதணும். அடிக்கடி எழுந்து வெளியில் போகிறது, தண்ணி குடிக்க போகிறேன், இல்லை அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு போயிட்டு எழுந்து போகக்கூடாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம எழுதணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்டர்லைன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக ரோல் நம்பர் போடுறது எல்லாமே மாணவர் எல்லாமே சொல்லுவாங்க. இருந்தாலும் நாங்கள் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுக்கணும். மற்றபடி ஸ்க்ரைபிங்கிறது இதுதான். இந்த வாட்டி நம்ம அரசு பார்வைத்திறன் குறையுடையருக்கான ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பூவிருந்தவள்ளியில் ஆனந்த் அப்படின்ற +2 மாணவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இல்லை எனக்கு ஸ்க்ரைபோட ஹெல்ப்போட நான் என்னோட ஆன்சரை நான் லேப்டாப்பில் டைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கோரிக்கையை அரசும் ஏற்று அதுக்கு அனுமதியும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம் இது. ஏன்னா ஸ்க்ரைப் கொஸ்டின் பேப்பர் படிப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் படித்தா அதனுடைய ஆன்சரை அந்த பையன் ஆன்சர் ஷீட்டில் ஸ்க்ரைப் கிட்ட சொல்லி எழுதாமல் தானே டைப் பண்ணணும். தமிழ் இங்கிலீஷ் எதுவாக இருந்தாலும் தானே டைப் பண்ணணும். அந்த மாதிரி அவர் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி அதை பயிற்சியும் கொடுத்துருக்குறாங்க. அந்த பள்ளியினுடைய முதல்வருக்கு நம்மளுடைய சேனல் வழியாக அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த பையனுக்கு உதவி செஞ்ச ஆசிரியர்கள் எல்லாருக்குமே நம்ம உதவி அந்த பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த மாதிரி எல்லா பார்வைத்திறன் குறையுடைய மாணவ மாணவிகள் எல்லாருமே இந்த மாதிரி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணால் இன்னும் நம்ம டெக்னாலஜிலையும் வளரலாம். நம்மளுடைய சொந்த க்ரியேட்டிவிட்டி, அதே மாதிரி நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு நினைக்கிற பல விஷயங்களை நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். பப்ளிக்லேயும் நம்மளுடைய சொந்தமான மதிப்பெண் பெறுறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா ஸ்க்ரைப்னால சில டைமில் நமக்கு சில பாதகங்களும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா டைமிங்க்கு எழுதணும், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் டைம் இருக்குது. இருந்தாலும் கூட சில பேர் ரொம்ப அதிகமாக எழுதும் போது கை வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லாமல் இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரலாம். ஸ்பெல்லிங் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்லி நம்ம செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரலாம். இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நம்ம தானாகவே எழுதும் போது நம்மளுடைய அறிவுத்திறனும் அதிகமாகும். அதோட மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் நமக்கு உதவியாக இருக்கும். மாணவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.